Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றியும் பேச போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி 10 AM ஸ்ட்ராட்டஜி தான். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ண என்னால் முடியல. சம் இன்டர்நெட் இஷ்யூ இருந்ததால் லேட்டாக அப்போ தான் வந்து கனெக்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டதுக்கப்புறம் என்னால் ப்ரைஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சரி, ஓகே. ப்ரைஸ் ஏன் அந்த பக்கம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க சார் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகிடுச்சு. ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு தெரியல, எதுக்கு தெரியல. சார் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி 10 AM ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் போய்ட்டு பாருங்கள். என்னுடைய யூடியூப் சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போட்டுருப்போம் பாருங்கள். ஸ்ட்ராட்டஜிஸில் நிறைய கொடுத்துருப்போம் பாருங்கள் உங்களுக்கு. ஓகேங்களா? 1 minute ஸ்ட்ராட்டஜி, 10 AM ஸ்ட்ராட்டஜி எதை பார்த்தாலும் ஓகே. ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஷன் பையிங் 1 minute ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும், இல்லை 40 points ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னாவே ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? அதை பார்த்துட்டு உங்களுக்கு பேக் டெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருந்தால் மட்டும் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு நம்பிக்கை இல்லை சார், எனக்கு கம்ஃபர்டபுள் வரல அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். இது எப்படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு எனக்கு புரியல. எனக்கு மேபி அவங்க இங்கேயே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 950 இருக்கு இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இந்த 950 இந்த ஹைக் கட்டாதில் இங்கே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, 10 மணி வரலும் பாருங்கள். 10 மணி வரலும் ஒரு ஹை க்ரியேட் பண்ணோம். அந்த ஹை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புல் பேக் ஆக விடுங்க. அப்போ நமக்கு ஒரு புது ஹை கிடைக்கும். அதுக்கப்புறம் பிரேக் பண்ணால் நம்ம வந்து பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம்? அந்த வீடியோ போய் பாருங்கள். ஒரு சிலர் கேட்குறாங்க, அந்த லிங்க்கை வந்து பின் பண்ணிவிடுங்க கமெண்ட்ஸில் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எஃபர்ட் கூட பண்ணலைன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ எல்லாமே சௌகரியமாக கிடைக்கணும், எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா எப்படி? அப்போ எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுவீங்க? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனல்லையும் கொடுத்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணோடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வியூஸ் நிறைய இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க. சரி, அதுவும் பத்தாததுக்கு ப்ளேலிஸ்ட்டை போய்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸும் ஒரு ப்ளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது, ஒன்லி டேரெக்டாக பின் பண்ணி விட்டுருங்க, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி காமிச்சிடணும் அப்படின்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி? கொஞ்சமாவது எஃபர்ட் பண்ண இல்லைங்களா? இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி எத்தனை வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நான் வந்து சொல்கிறது உண்மையாக பொய்யா, இதெல்லாம் அலசி ஆராய வேணாமா? இப்போ நான் சொன்ன அப்படியே பிளாங்க் அப்படி ட்ரேட் பண்ணிவிடுவீங்களா? அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு உண்மையிலே செட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம வந்து 20 ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 20 ட்ரேடில் அட்லீஸ்ட் ஒரு 14 ட்ரேடாவது சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் 12 டைம் சக்ஸஸ் ஆனால் கூட போதும், 8 டைம் வந்து லாஸ் ஆகிடுச்சுனா கூட என்னால் மணி மேனேஜ்மெண்ட் வச்சு யூஸ் பண்ணி நான் அந்த ட்ரேட் எடுத்துக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்றாங்க. ஓகே, அது அவங்களுடைய டேலண்ட்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி மெயின் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எஃபர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா 20 ட்ரேடில் 15 ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் கூட மிச்சம் 5 ஃபெயில் ஆகினா கூட சார் இது ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அப்படின்றாங்க. அதாவது 5 ஃபெயில் ஆகக்கூடாதுன்றாங்க. அது எப்படி ஃபெயில் ஆகாமல் இருக்கும்? புரியுதுங்களா? இது 5 ஃபெயில் கன்ஃபார்மாக உண்டு. என்றைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுன்னு தெரியாது எனக்கு. ஓகேங்களா? நான் இப்போ நீ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன், டெய்லி என்னால் ரெக்கார்ட் பண்ணி போட முடியுமா தெரியாது எனக்கு. ஜஸ்ட் இந்த கமெண்ட் பார்த்து ஏன் அவங்களுக்கு லாஸ் ஆச்சு எனக்கு புரியல, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. சரி, அது அவங்களுக்கு என்ன புரியுதோ இல்லையான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக சரி இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஹை கிடைத்து இங்கே தான் கிடச்சிருக்கு. இந்த ஹை தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே தான் நமக்கு என்ட்ரி கிடச்சது தவிர நமக்கு இங்கே வந்து எஸ்எல் வருது, நமக்கு சம்வேரிங்க டார்கெட்டிங் வருது 40 பாயிண்ட்ஸ் அப்படின்னா. இப்போ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டைலிங் ஸ்டாப்லாஸ் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்வாங்க. தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. எப்போ எடுத்துகிட்டு போகலாம்? நம்ம டார்கெட் கொஞ்சம் தூரம் போயிட்டதுக்கப்புறமா இங்கே ஸ்டாப்லாஸ் எடுத்துகிட்டு மாடிஃபை பண்ணிக்கங்க. இப்போ இங்கே இல்லை சார் நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க இந்த லோவஸ்ட் ஸ்டாப்லாஸை போட்டுங்க. ஸோ ப்ரைஸ் போட்டு விடுங்க, எவ்வளோ தூரம் போதோ போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் மேலே 400 ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சா, ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே கொண்டு வந்துருங்க 340க்கு, இல்லை காஸ்ட் டு காஸ்ட் கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரையல் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, எப்போ போய்ட்டு ப்ரைஸ் கீழே வந்துடும் தெரியாது, நான் அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, நான் வந்து எனக்கு கிடைச்ச 40 பாயிண்ட்ஸ் ஓகே, நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன், சிஸ்டம் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் உங்களுடைய ட்ரேடை நீங்கள் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். 45 days கிளாஸு, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணுமா தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஃபீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க கற்றுக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ திரும்ப சொல்கிறேன், 10 AM ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் இல்லை, அதை புரிஞ்சுங்க. டேட்டு 16/1/2023. இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் கிடையாது 10 AM ஸ்ட்ராட்டஜியில்.
ஓகேங்களா? வேணும்னா ஸ்டாப் லாஸை டைலிங் பண்ணலாம். இப்போ மேலே மூவ் ஆயிடுச்சு ப்ரைஸ்னால் உங்களுடைய எஸ்எல் இங்கே இருக்குதுங்களா, இங்கே கொண்டு வாங்க, இல்லை இங்கே கொண்டு வாங்க, இல்லை இங்கே ஆல்ரெடி ப்ரைஸ் மூவ் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ நம்ம லாஸ் எடுத்துக்கணும்? நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கணும் 340. சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்தால் கூட நமக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. நம்ம இந்த ப்ராஃபிட்டில் இருப்போம். நம்ம ஒரு 30 பாயிண்ட்ஸை நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.